ஜப்னால உள்ள பிள்ளைகளுக்கு நம்மளை பத்தி தெரியும். நாங்க எதிர்பார்க்கிறவங்க வருவாங்க. இவ்வளவு காலத்துக்கும் அவங்களுக்கு இதை பத்தி தெரியாததுதான் பிரச்சனை ஆகிறது. இங்க உள்ள பிள்ளைகள் எல்லாமே வாரத்துக்கு உற்சாகமா தான் இருக்கிறான். இந்த முற்படைன்னு சொல்றது ஒரு இந்த யூனிவர்சிட்டிக்கு காசு வாரது எங்களை மக்கள் கிட்டால வந்த அத்தனை பிள்ளைகளும் இதுக்கு சேர்றதுக்கு விருப்பமா தான் இருக்கிறாங்க. டவுட்கள் எங்களோட இந்த முற்படைகளை பத்தி ஜப்னால இந்த பிள்ளைகள் வந்திருக்கு. நம்ம ஜப்னால பிள்ளைகளுக்கு இந்த யூனிவர்சிட்டியை பத்தி டீச் மீ இனிஷியேட்டிவ்ல இருந்து எங்களுக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று வந்திருக்குது. ஜப்னால முதன்முறையில நாங்க புத்தலால டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி மூலமா ஒரு எக்ஸிபிட் கொண்டு வந்திருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் இந்த டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி இலங்கையில் உள்ள ஒரே டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. அப்போ மற்ற யூனிவர்சிட்டிகளோட எங்களோட டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி எப்படி வித்தியாசப்படுதுன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் உள்ள அடுத்த எல்லாமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல சேரும். நம்மளுடைய யூனிவர்சிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு சேர்ந்தது. அதே போல் இந்த யூனிவர்சிட்டி கீழே எங்களோட வார ஸ்டூடெண்ட்ஸ் 2 வகை வரும். முதலாவது காசு கட்டு படிக்கிறவங்க டே ஸ்காலர்ஸ்னு சொல்லப்படும். அவங்க காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரையில் அவங்களோட படிப்பு விஷயங்களும் ஸ்போர்ட்ஸ் விஷயங்களும் செய்வாங்க. ஸ்போர்ட்ஸ் செய்கிறவங்க ஒரு 6 மணி அளவில் ஈவினிங் இருந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் எங்களோட யூனிவர்சிட்டி ப்ரைமிஸ்லேருந்து போயிடுவாங்க. அதுக்கு பின்னால் நம்ம கிட்ட இருக்கிறாங்க கேடட் ஆஃபீஸர்ஸ். இவங்க முப்படைகளில் அதிகாரிகளாக ஆக வேண்டியவங்க. அவங்களோட அதிகாரியாக ஆக முன்னால அவங்க இங்கே அவங்களோட பேச்சலர்ஸ் முடிப்பாங்க. அவங்க பதவியளிப்பு வீராக பட்டமளிப்பு வீராக பின்னால அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு போயிட்டு கமிஷன் ஆஃபீஸர்ஸா அதிகாரியாக இராணுவ அதிகாரிகளாக அவங்க பாஸ் அவுட் ஆகுவாங்க. இதுதான் 2 வகை. அப்போ இங்கேக்கு வார காரணம் ஜப்னால பிள்ளைகளுக்கு இந்த யூனிவர்சிட்டியை பற்றி சரியான தகவல்கள் கிடையாது. ஜப்னால இந்த பிள்ளைகள் வந்திருக்கு. நம்ம யூனிவர்சிட்டியில் இப்போதைக்கும் அவங்க படிப்புகள் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனாலும் ஜப்னால உள்ள பிள்ளைகளுக்கு நம்மளை பற்றி தெரியாது. அதனால் இது எங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து டீச் மீ எடு எக்ஸ்போக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கொண்டோம். எங்கள்கிட்ட எங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு அவங்களுக்கு இன்வைட் பண்ணுறோம். இங்கேருந்து அவங்களோட டவுட்கள் எங்களோட இந்த முற்படைகளை பற்றி இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி உள்ள அனைத்து விஷயங்களையும் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் சந்தேகங்கள் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்றேன்னு நான் எல்லாரையும் வேண்டுகொள்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் அத்தனை பிள்ளைகளும் இதுக்கு சேர்றதுக்கு விருப்பமாக தான் இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 500க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை எனக்கு பேசிட்டு போய்க்கிறாங்க. இந்த பிள்ளைல அத்தனை பிள்ளைகளும் அவங்க விரும்பி தான் நிற்கிறாங்க. இவ்வளோ காலத்துக்கும் அவங்களுக்கு இதை பற்றி தெரியாததுதான் பிரச்சனை ஆகிறது. ஏன்னு சொன்னா இந்த யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிக்கு காசு வாரது எங்களை மக்கள் கிட்டால அவங்களுடைய டேக்ஸ் ஆலதான் இது அனைத்தையும் நடத்தப்படுது. அப்ப இந்த யூனிவர்சிட்டி வாரது அந்த பிள்ளைக்கு உள்ள ஒரு உரிமை, அவங்களோட பர்த் ரைட். இந்த முற்படைன்னு சொல்றது ஒரு ஊருக்கானதோ ஒரு ஏரியாக்கானதோ இல்லை. முற்படை முழு நாட்டு உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் வர வேண்டியதா இருக்கும். அந்த அடிப்படையில் நான் எனக்கு கண்டது இங்க உள்ள பிள்ளைகள் எல்லாமே வாரத்துக்கு உற்சாகமா தான் இருக்கிறான். நாங்க முற்படைகளுக்கு வாங்கண்டு அழைக்கிறதுக்கு நாங்க வர இல்லை. அந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் எங்களோட யூனிவர்சிட்டியை பத்தி வாரத்துக்கு அவங்களுக்குள்ள முகாம்கள் வந்த பின்னால் அவங்களோட வாழ்க்கையில இது வரக்கூடிய விஷயங்கள் இதை பத்தி அந்த பிள்ளைகளுக்கு தெளிவு உண்டாக்குற ஒழிய வாரத்துக்கு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இல்லை. கட்டாயமா வாரத்துக்கு விரும்பி இருந்தவங்க எல்லாம் கட்டாயமா வாரன்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. நாங்க எதிர்பார்க்கிறவங்க வருவாங்க. தேங்க்யூ வெரி மச்.